Hey guys, welcome back to the channel. Power BI end-to-end project சீரீஸில் இப்போ நம்ம டெவலப்மெண்ட் அண்ட் டிசைனிங் ஃபேஸில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. பவர் BI end-to-end ப்ராஜெக்ட் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம இதுவரைய சம்மரி ட்ரெண்ட், கஸ்டமர் சம்மரி அண்ட் ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ அனாலிசிஸ் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் இதோட டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத ஷோ பண்ண போகிறோம். ஸோ தட் கிளைண்ட் எந்த செக்மெண்ட்டில் ஹை வால்யூம் அல்லது ஹை ப்ராஃபிட் இருக்குது, எந்த செக்மெண்ட்டில் லோவாக இருக்குது அப்படின்றத அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, செக்மெண்ட் அனாலிசிஸில் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறது ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் கேட்டகரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு செக்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட். இதை டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் செக்மெண்டைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கிளஸ்டர் பார் சார்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ராஃபிட், அதுக்கப்புறம் சேல்ஸ், இதை கேட்டகரியால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ கேட்டகரி. ஸோ இந்த அனாலிசிஸில் டேட்டா லேபிள் எனேபிள் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக டேட்டா லேபிளில் நன் கொடுத்துக்கோங்க வேல்யூஸில். ஏன்னா கம்ப்ளீட் வேல்யூ சேஞ்சஸ் இருக்காது. இப்போ நீங்கள் 14 மில்லியன் அப்படின்னு இருந்ததுன்னா ரெண்டுமே 14 மில்லியன் மாதிரி தான் இருக்கும். 14 or 12 and 13 அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ தட் நம்ம நன் கொடுத்துட்டோன்னா நம்ம கமா செப்பரேட்டரில் வந்துடும். ஒரு வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூக்கும் மைனர் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இது ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் பை கேட்டகரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் பை ப்ராடக்ட் செக்மெண்ட். ஸோ அது எப்படின்னா சேம் ரிப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இந்த கேட்டகரிக்கு பதிலாக செக்மெண்ட் ஆட் பண்ணிடுங்க. இது ஸ்மால் மல்டிபிள் சார்ட். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்ததில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கேட்டகரி ரிமூவ் பண்ணிட்டு செக்மெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது டூப்ளிகேட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, நம்ம ஒரு இதில் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 14 மில்லியன் தான் வரணும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்கனவே நன் கொடுத்துட்டனால அதே கார்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1000 கமா செப்பரேட்டரில் போயிடுச்சு. ஸோ இதுவும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். ஓகே, அகெயின் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. தேர்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ப்ராஃபிட் பை ரீஜன். ஸோ ரீஜனை ஆட் பண்ணிக்கலாம். ரீஜன் ரெண்டுலேயுமே இருக்குது. நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கனால நீங்கள் சேல்ஸ், கஸ்டமர்ஸ் ரெண்டுலேருந்து எதுலேருந்து வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சேல்ஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ப்ராஃபிட் பை டீம். இதுவும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், டீம், சேல்ஸு எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம எதுலேருந்து வேணால் எடுத்துக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுன்னா. ஓகே, ஸோ இப்போ நம்ம 4 கேட்டகரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று சேல்ஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் கேட்டகரி, செக்மெண்ட், ரீஜன், டீம். ஸோ நமக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளோட டேட்டா செட் அந்த மாதிரி. பட் ஆக்சுவல் ஒரிஜினல் டேட்டா செட் அந்த மாதிரி இருக்காது. ஈஸியாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் எந்த கேட்டகரியில் ஹை நம்பர் ஆஃப் சேல்ஸ் நடக்குது, எந்த கேட்டகரியில் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி எந்த செக்மெண்ட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்றத ஈஸியாக பண்ண முடியும். பட் நம்ம டேட்டா அந்த மாதிரி இல்லைன்றதுனால உங்களுக்கு எல்லா கிராஃபும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை லேபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் இப்போ நான் ப்ராஃபிட் அண்ட் டோட்டல் சேல்ஸ் பை கேட்டகரி அப்படின்ற டைட்டில் யூஸ் பண்ண போகிறேன்றேன். இது கேட்டகரின்றது அவங்களுக்கு தெரியும், இதே மாதிரி இது சேல்ஸ் வேல்யூன்றது தெரியும். ஸோ தட் நம்ம இந்த லேபிள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ரிமூவ் பண்ணால் நமக்கு கிராஃபுக்கான ஸ்பேஸ் அது கொஞ்சம் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ அது நம்ம பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸில் போயிட்டு டைட்டிலில் டிசேபிள் பண்ணிவிடுங்க.
டிசேபிள் பண்ணியாச்சு. அடுத்து கிரிட் லைன்னு தேவையில்லை, பொதுவாக நான் டிசேபிள் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ தட் பிளைண்டாக இருக்கும்போது விஷுவல்ஸ் ஈஸியாக ரீடபுளாக இருக்கும். அதுக்காக தான் கிரிட் லைன் ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைட்டிலை மாடிஃபை பண்ணணும். டைட்டில் சம் ஆஃப்னு இருக்கு இல்லையா, அதை ப்ராஃபிட் பை சேல்ஸ் கேட்டகரின்னு மாற்றிக்கோங்க. டைட்டில் லேபிள் அதோட வேல்யூவும் செக் பண்ணிக்கோங்க. டின்னு இருந்ததுன்னா அதை வந்து இதெல்லாம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். பட் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் படி நான் வைக்கிறேன். நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா பேஜஸ்லேயுமே டைட்டில்னால் ஒரே ஃபாண்ட் சைஸ், அதே மாதிரி வேல்யூக்கு ஒரே ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இல்லைனா ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு மாதிரி வந்துடும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே சம் ஆஃப்னு இருக்கு இல்லையா, இதை வந்து ரீநேம் பண்ணிவிடுங்க. ப்ராஃபிட் டோட்டல் சேல்ஸ். இதை அப்படியே ஃபார்மேட் பெயிண்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு சிலது மாறும், ஒரு சிலது மாறாது. அது நீங்கள் மேனுவலாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ சம் ஆஃப்ன்றது மாறலை, ஃபார்மேட் மட்டும் மாறும். பட் வேல்யூஸ் எதுவும் மாறாது. வேல்யூஸை நம்ம மாற்றணுன்னா மாறாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மேனுவலாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகே இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த விஷுவல்ஸை அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இதோட பார்டரை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு விஷுவலுக்கு இன்னொரு விஷுவலுக்கும் வந்துட்டு எவ்வளோ கேப் இருக்குது, ஓவர்லே ஆகுதா அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு பார்டர் எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதோட சைஸை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸில் வித் வந்து 542 271. ஓகே, 280. இதை வந்து 550 மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதே சைஸை இங்கே 280 550 280 550. ஓகே, இன்னும் நமக்கு இங்கே கேப் இருக்குது. ஸோ இந்த விஷுவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எவ்வளோ வச்சுருக்கோன்றதை பார்க்கலாம். 594. ஸோ இதே வேல்யூவை இங்கே கொடுக்கலாம். இப்போ ஓவர்லே ஆகுது. ஸோ இதை கம்மி பண்ணணும். 590. இப்போ இதோட ஹரிசாண்டல் செக் பண்ணிக்கோங்க. பொசிஷனை செக் பண்ணிங்கன்னா அதே இடத்துக்கு மூவ் பண்ணிங்க. 623. இதோட வித்து பார்த்தீங்க அப்படின்னா 590. ஸோ இதை வந்து கம்மி பண்ணணும். ஏன்னா கம்மி பண்ணும்போது இந்த பக்கம் வந்து கம்மியாகும். ஸோ நம்ம ஹரிசாண்டலாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 590 இன்னுமே நமக்கு கம்மி பண்ணணும். ஸோ இதை வந்து இன்னும் கம்மி பண்ணலாம். 585. ஆல்மோஸ்ட் ஓகே. இதை 82. ஓகே ஓகே. ஸோ இதே வேல்யூஸை நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். 279 582 ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் இதுக்கு நேராக ஆச்சு அலைன் பண்ணிக்கலாம். 279 582. ஓகே, ஸோ இப்போ அலைன் பண்ணியாச்சு. இப்போ இங்கெல்லாம் கேப் இருக்குது. நீங்கள் வேணுன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இல்லை அடிஷ்னல் சார்ட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு நியூ பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராஃபிட் அனாலிசிஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ஜின் பர்சன்டேஜ் பர் ப்ராடக்ட் அது கண்டுபிடிக்க போகிறோம். மார்ஜின் பர்சன்டேஜ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு லைன் கிராஃபாக எடுத்துக்கிட்டேன். ப்ராடக்ட் வைஸ் எந்த ப்ராடக்ட்டுக்கான மார்ஜின் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ மார்ஜின் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ். ஸோ நமக்கு எந்த ப்ராடக்ட் மூலமாக நமக்கு மார்ஜின் நிறைய இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ
வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சிமிலர் தான். நமக்கு 30% மார்ஜின் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு பை டேட்டா செட்லேயே அந்த மாதிரி தான் இருக்குது. பட் எல்லா இடத்துலையும் அப்படி இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பர்சன்டேஜ். ஸோ அதை வந்து ப்ராடக்ட் வைஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராடக்ட் வைஸ் நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஸோ எந்த ப்ராடக்ட்டு கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நியூ மெஷர் கிளிக் பண்ணிடுங்க. கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட்டு மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஸோ வேரியபிள் காஸ்ட்டு பொறுத்தளவு நமக்கு டோட்டல் காஸ்ட்டு தான் வேரியபிள் காஸ்ட்டு. அது இங்கே நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டேபிளில் போய் பார்த்துக்கலாம். காஸ்ட்டு ப்ரைஸுன்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து வேரியபிள் காஸ்ட். இதோட டோட்டல் காஸ்ட்லேருந்து சேல்ஸ் அமௌண்ட்லேருந்து இந்த காஸ்ட்டை மைனஸ் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். இது வந்து நம்ம ப்ராடக்ட் லெவலில் கால்குலேட் பண்ணோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். டோட்டல் வேரியபிள் காஸ்ட். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா சம் எக்ஸ் ஃபார்முலா, ரோ பை ரோ கால்குலேஷன், சேல்ஸ் டேட்டா, யூனிட் ப்ரைஸ், அதாவது காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். அதுதான் வந்து மார்ஜினோட ஃபார்முலா. அதாவது காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட் சேல்ஸில் குவான்டிட்டி. ஸோ வேரியபிள் காஸ்ட்டோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா சேல்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி. இதுதான் வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட். ஓகே, இப்போ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி நமக்கு சேல்ஸ் வேல்யூ இருக்குது. இப்போ வந்து கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் கண்டுபிடிக்க போகிறோம். கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் அது பார்த்திங்கன்னா டோட்டல் சேல்ஸ் மைனஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். இதுதான் மார்ஜின். சாரி, நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண மெஷர் இருக்குது, அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இதை சேல்ஸ் அமௌண்ட்டால் டிவைட் பண்ணோம். அதான் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் பர்சன்டேஜ். Divide of sales amount. ஓகே, இப்போ கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் கொண்டு வந்துட்டோம். இதை வந்து ஒரு பை சார்ட்டில் ப்ராடக்ட் வைஸ் நம்ம ஆட் பண்ணோம். எந்த ப்ராடக்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதோட பர்சன்டேஜை டெசிமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, 2 டெசிமல். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரே மாதிரி காமிக்கிறதுக்கான காரணம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மார்ஜின் நமக்கு சேம். அதனால தான் இங்கேயும் வேல்யூஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவல் டேட்டாவில் அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் கார்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ராடக்ட் வைஸ் ரெவென்யூ, காஸ்ட் மார்ஜின், காஸ்ட் பர்சன்டேஜ், கான்ட்ரிபியூஷன் மார்ஜின், கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட்டு, அதில் வந்து ரெவென்யூ, அதாவது சேல்ஸ் அமௌண்ட்டு, ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸ் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்டோட காஸ்ட்டு, அதுதான் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு தான். ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு, அதுக்கடுத்து பர்சன்டேஜ். ஸோ இது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான அனாலிசிஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி எந்த ப்ராடக்ட்டுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குது, எந்த ப்ராடக்ட் அதிகமான சேல் ஆகுது
அப்படின்றதெல்லாம் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது டேபிள் கார்டை இன்னொரு பேஜுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே விஷுவல்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ வந்து காஸ்ட்டு ரெவென்யூ ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வைஸ் கம்பேரிசன் கொடுக்கலாம். நான் இங்கே காஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுறது அது ப்ராடக்ட்டுக்கான டோட்டல் காஸ்ட்டு, சேல்ஸ் அமௌண்ட், ரெவென்யூன்றது சேல்ஸ் அமௌண்ட்டு. ஓகே, இங்கே வந்து ஒரு பார் கிராஃப் ஆட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்டு இதில் வந்துட்டு டோட்டல் சேல்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன் மார்ஜின், சாரி வேரியபிள் காஸ்ட், இதுதான் ஆக்சுவல் காஸ்ட்டு. அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட்டுக்கு சேல் ஆகிருக்கு, எவ்வளோ வேரியபிள் காஸ்ட் வந்திருக்கு, அதாவது ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ வந்திருக்குன்றதை பார்க்க முடியும். ஓகே, இது மூலமாக எந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். சேம் மெத்தடில் நம்ம வந்து அடிஷ்னலாக ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி அதோட கம்பேரிசனும் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அந்த அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட்டை லைனில் ஆட் பண்ணிக்கலாம். டேட்டா லேபிள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட்டு, அதாவது ஆக்சுவல் காஸ்ட்டு, ப்ராஃபிட். ஸோ இது மூலமாக உங்களுக்கு தெரியும் எந்த ப்ராடக்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ ரிட்டர்ன் ஆகுது, எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிது, ப்ராஃபிட் எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ நம்ம ஃபர்தராக வந்து வேறு எதுவும் அடிஷ்னல் டெவலப்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கா, இல்லை நம்ம டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ சீரீஸை கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்யூ.